நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஆழமா இருக்கு. எந்த நேரமும் முகம் சுளிக்காமல் அனைத்து பணிகளையும் முன்னின்று செயல்படுத்தக்கூடியவர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அரசாங்கம் அமைந்தவுடன் முதல் நிகழ்ச்சிக்கு, அரசு நிகழ்ச்சிக்கு கோவைக்கு வருவேன் என்று சொன்னால் கோவையில் நிச்சயம் 10க்கு 10 திமுக கூட்டணி வெற்றி என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்பதை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக எழுச்சியோடு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நம்மை பொறுத்தவரை, சூலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற வேண்டும். அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு மகத்தான வெற்றியை நீங்கள் அனைவரும் ஒன்று பெற்று வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். பல ஆண்டுகளாக சூலூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்து வரக்கூடிய நிலையில் நம்முடைய தொகுதிக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியவரை, ஒரு பண்பாளரை மாவட்ட கழக செயலாளராக நியமித்து உங்களோடு எளிமையாக பழகக்கூடியவர், உங்களில் ஒருவராக உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர், எந்த நேரமும் முகம் சுளிக்காமல் அனைத்து பணிகளையும் முன்னின்று செயல்படுத்தக்கூடியவர் அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவா சூலூரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்துல சில நிர்வாகிகள் முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சிரமமா இருக்கு, கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படின்னு இருந்த காலங்கள் மாறி நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஆழமா இருக்கு. அப்படி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், தாய் மாணவர் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், காலை உணவு திட்டம், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் என தொடர்ச்சியாக பல்வேறு சாதனை திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கும் பல்வேறு சிறப்பு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு கோவை வருகை இருந்த பொழுது முதலமைச்சர் பெருமையோடு சொன்னது, அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டங்களில் முதல் மாவட்டம் கோவை மாவட்டம் என்ற எழுச்சிமிகு உரையை மாண்புமிகு முதலமைச்சர்கள் சிறப்பாக அந்த பிரச்சார கூட்டத்திலே உரையாற்றினார்கள். அது மட்டுமல்ல, தேர்தல் முடிந்து முதல் அரசு நிகழ்ச்சிக்கு கோவைக்கு வருகை தருவேன், நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவேன் என்ற உறுதியும் சொல்லியிருக்கின்றார்கள். அரசாங்கம் அமைந்தவுடன் முதல் நிகழ்ச்சிக்கு, அரசு நிகழ்ச்சிக்கு கோவைக்கு வருவேன் என்று சொன்னால் கோவையில் நிச்சயம் 10க்கு 10 திமுக கூட்டணி வெற்றி என்பதை முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். இந்த 10 தொகுதிகளில் சூலூர் தொகுதி முதன்மை தொகுதியாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் தளபதி முருகேசன் வெற்றி பெற்றார் என்ற சரித்திர சாதனையை நாம் உருவாக்கிட வேண்டும். சூலூரை பொறுத்தவரை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களும், அதே போல நகர செயலாளரும், பேரூர் கழகத்தினுடைய செயலாளரும், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் நம்முடைய தோழமை இயக்கங்களை அரவணைத்து அவர்களை ஒன்றிணைத்து அனைவரும் சேர்ந்து தேர்தல் களத்தில் சென்று வாக்காளர்களை பார்த்து உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து இருக்கக்கூடிய இந்த 15 தினங்களும் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய சூழலை நாம் உருவாக்கிட வேண்டும். தோழமை இயக்கத்தினுடைய தலைவர்களை முழுமையாக நாம் அழைத்து செல்ல வேண்டும், அரவணைத்து செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் முகம் கோணாத அளவிற்கு நாம் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய கடமை, பொறுப்பு என்பதை அவசியம் நிர்வாகிகள் அதை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொதுவாக தேர்தல் களம் என்பது நாம் அனைவரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு பயணம். அனைத்து வாக்குகளும் நமக்கு மிக முக்கியமானது. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு வாக்காளரையும் நேரில் சந்தித்தால்தான் முழுமையான வாக்குகளை நாம் பெற்றிட முடியும். அந்த வகையில் இல்லத்தில் ஒரு 4 வாக்காளர் இருந்தால் இருவரை பார்த்து விட்டு இருவரை பார்க்க முடியவில்லை என்றால் அவருடைய தொலைபேசி எண்ணையாவது எடுத்து நாம் இடத்திலே பேசி அந்த வாக்களை உதயசூரியனுக்கு ஆதரவாக மாற்றக்கூடிய சூழலை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று அந்த இடத்திலும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது. தேர்தல் முடிந்த உடனேயே மாண்புமிகு முதலமைச்சர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டார்கள். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை, வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பது, வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வாரியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அரசுடைய திட்டங்களை சொல்லி வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகள் என தொடர்ச்சியாக நாம் களப்பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். மக்களோடு மக்களாக பழகி அரசனுடைய திட்டங்களை நாம் கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அரசனுடைய திட்டங்கள் முழுமையாக
ஒவ்வொரு இல்லத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் அரசின் திட்டங்கள், முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அந்த வாக்காளர் பெருமக்களத்திலே இல்லங்கள் வாரியாக சென்று இருக்கின்றன. அவர்களை நாம் அரவணைத்து சென்றால் நிச்சயம் உதயசூரியன் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் சூலூர் தொகுதியில் வெற்றி பெறும். அண்ணன் தளபதி முருகேசன் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வாக்குப்பதிவு முடிந்து 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை என்று இப்பொழுது இருக்கக்கூடிய கருமத்தம்பட்டி நகராட்சியில 35 பூத் இருக்குன்னா அந்த 35 பூத்துல எந்த பூத்து அதிகமான ஓட்டுகளை பெறுகிறதோ அந்த பூத்து கமிட்டிக்கு 1 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா ஒன்றியத்துக்கும் தனித்தனியா இருக்கு, பேரூராட்சிக்கு இருக்கு, நகராட்சிக்கு இருக்கு. அதனால சூலூர் தொகுதிக்கு 12 பவுன் எந்த பூத் அதிகமா வருதோ 12 பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். இது ஒரு ஆரோக்கியமான போட்டி. தேர்தல் களத்துல 35 பூத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு சிறப்பாக பணியாற்றிட வேண்டும், நாம் பரிசுகளை வென்றிட வேண்டும் என்ற முனைப்போடு கூடுதலா இன்னொன்னு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்காங்க, முதல் அரசு நிகழ்ச்சிக்கு கோவைக்கு வருவேன். அப்படி முதலமைச்சர்கள் வருகை தருகின்ற பொழுது முதல் இடத்தை பெறுகின்ற பூத்தை முதலமைச்சரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கிட நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். டெல்லியிலிருந்து யார் வந்தாலும், வேறு மாநிலத்திலிருந்து யார் வந்தாலும் தமிழ்நாடை தொடர்ந்து ஆளப்போவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை வாக்காளர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து தளபதி முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர் சூலூர் சட்டமன்ற தொகுதி என்ற வரலாறை படைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக களப்பணியாற்றி வெற்றி வாகை சூடுவோம். வாக்களிப்பீர் உதயசூரியன், வாக்களிப்பீர் உதயசூரியன், வெற்றி பெற செய்வீர் அண்ணன் தளபதி முருகேசன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். உதயசூரியன் சின்னம், உதயசூரியன் சின்னம், இது கோவை மக்கள் எண்ணம். தலைவர் ஸ்டாலின் தந்தது ஒரு வாக்கு, கோவை இனி காணும் ஒரு புதிய நோக்கு. இளைய தலைவர் உதயநிதி காட்டும் வழி, மக்கள் வாழ்வில் உதிக்கும் ஒளி. நம்ம செந்தில் பாலாஜி வராறு, வளர்ச்சி பாதையை தேடி தாராரே. உதய சூரியன் வெளிச்சத்திலே நம்ம கோவை தெற்கு ஒளிருமே. வெல்லட்டும் கோவை தெற்கு, வளரட்டும் கோவை மாவட்டம். வாக்கு போடுங்க உதயசூரியனுக்கு, வாக்கு போடுங்க. கோவை தெற்கு தொகுதி நம்ம வெற்றி வேட்பாளர் வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பீர்.